ஒரு நிமிஷம் கேளுங்க. 30 நாள்ல எடையை எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒரு ஃபிட்னஸ் கோச்சா இருக்கிறதுனால, இந்த டயட் சம்பந்தமாகவும் படிச்சிருக்கிறதுனால உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன். முயற்சி செஞ்சு பாருங்க. ஒரு மாசம், அதாவது இந்த ரெபிடெக்ஸ்ல இங்கிலீஷ் எப்படி கத்துக்கிறதுலாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. ஒரு 10 பாயிண்ட் சொல்றேன். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தவறாம செய்யுங்க ஒரு மாசம். அப்புறம் முதல்ல எடையை கண்டுபிடிச்சுங்க. இப்போ எவ்வளோன்னு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 30 நாளில் எவ்வளோ ஆச்சுங்கிறத ஒரு மாதம் கழித்து நீங்கள் பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, காலையில் எழுந்த உடனே வெந்நீரில் கொஞ்சம் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி குடிங்க. இது நல்ல எஃபெக்ட். வார்ம் வாட்டர், சூடு ரொம்ப சூடு வேண்டாம், மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி. ரெண்டாவது பாயிண்ட்டு, காலையில் ப்ரோட்டீன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரியாக உணவை சாப்பிடுங்க. அதாவது உடல் எடைக்கு 1 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமாக அது காலை நேரத்தில் முடிச்சிட்டிங்கன்னா பசியை கொஞ்சம் குறைக்கும். மூணாவது பாயிண்ட்டு, 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி நாள் பூரா நீங்கள் குடிக்கிற மாதிரியான ஒரு பழக்கம் கொண்டு வந்துக்குங்க. 4வது பாயிண்ட்டு, இரவு தூக்கம் 7லேருந்து 8 மணி நேரம் இரவில் இருக்கணுங்க. எந்த நேரத்துலையும் தூக்கம்ங்கிறது கணக்கு கிடையாது. 10 மணிக்கு ஆழ்ந்த உறக்கத்துக்கு நீங்கள் போயிடுங்க. 5வது பாயிண்ட்டு, உடற்பயிற்சி 30 நிமிஷம் வேணும். நடைப்பயிற்சி மட்டும் பத்தாது. நடைப்பயிற்சி 3 நாள், இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்றோம் இல்லையா, பாடி வெயிட் ட்ரைனிங், அதை நீங்கள் பண்ணுங்க. இதை நீங்கள் 3 நாள் பண்ணுங்க. ஒரு நாள் கட்டாயமாக ரெஸ்ட் எடுத்துக்குங்க. இது உடலுக்கு ரொம்ப வேணும். 6வது பாயிண்ட்டு, ஃப்ரைடு ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவு, அதை நீங்கள் எடுத்துக்காதீங்க. 7வது பாயிண்ட்டு, கவலைகள் ஜாஸ்தி இருக்கிறப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான சாப்பிட்ற பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துக்காதீங்க. 8வது பாயிண்ட்டு, மதிய உணவு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா கண் அசரும் இல்லையா, அந்த நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகாதீங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் நாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நல்லது, அது எடுத்துக்குங்க. ஆனால் ஆழ்ந்த உறக்கத்துக்கு வேண்டாம். அந்த நேரத்தில் படி ஏறி இறங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரு 10 ஸ்டெப்பு 5 தடவை போயிட்டு வாங்க, மேலேயும் கீழையும். இது நல்லது. 9வது பாயிண்ட்டு, நீங்கள் தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதாவது 10 மணிக்கு தூங்கணும்னா 7க்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருங்க. வீட்டுக்கு வரமாட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. எங்கே இருக்கீங்களோ அந்த நேரத்தில் அந்த உணவை எடுத்து முடிச்சிருங்க. 10வது பாயிண்ட்டு, எண்ணெயை திரும்ப அதே எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணி சமைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதை நிறுத்திக்கங்க. ரீயூஸ்ட் ஆயில்பாங்க இல்லையா, அதை நீங்கள் பண்ணாதீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த 10 பாயிண்ட்டு ஒன்றா டிக் போட்டே வாங்க. டெய்லி நீங்கள் பண்ணுறீங்களான்ட்டு பண்ணி வந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் கட்டாயமாக உங்களுக்கு எடை குறையும். எவ்வளோ குறையும்ன்றீங்களா, நீங்கள் எவ்வளோ உணவை எடுத்துக்கிறீங்க, அதாவது 20% குறைச்சி உணவை எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான எடை உங்களுக்கு மாற்றம் தெரிய வரும். நீங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களோட மாற்றத்தை. தேங்க்யூ ஸோ மச். பாய்.